காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இந்த ஸ்லோகம் காவேரி கரையில் 2 காவிரிகளுக்கு நடுவே இருக்கும் ஸ்ரீரங்கத்தின் பெருமை சேஷ வந்தது. வைகுண்டமே ஸ்ரீரங்கத்துக்கு இறங்கி வந்ததாம். ஆகவே அந்த ஊர் பூலோக வைகுண்டம்னு கொண்டாடப்படுகிறது. வைகுந்தத்தில் இருக்கும் பிரணவாகார விமானம் ஸ்ரீரங்கத்திலே இருக்கும் பிரணவாகார விமானம். வைகுந்தத்து பரவாசுதேவர் ஸ்ரீரங்கத்தில் சயனித்து கொண்டிருக்கும் ரங்கநாதன். பிரத்யக்ஷமான பரமபதம் திருவரங்கம். அவ்வெம்பெருமானை அங்கம் அங்கமாக திருப்பாணாழ்வார் அனுபவித்து வருகிறார். அதில் தற்போது நாம் பார்க்க வேண்டியது 7வது பாசுரம். இந்த பாசுரத்தாலே பெருமானுடைய வாய் அழகை பாடுகிறார். செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்று பாசுரம். பாட்டை பார்ப்போம். எதனால் வாய்க்கு ஆழ்வார் வந்தாருங்கிறதையும் பார்ப்போம். கையினார் சுரிசங்கனலாழியர் நீள்வரை போல் மெய்யினார் துளப விரையார் கமழ் நீள்முடி எம் ஐயனார் அணி அரங்கனார் அரவின் அணமிசை மேயமாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்பது 7வது பாசுரம். முதல் பாசுரத்திலே திருவடிகளை அனுபவித்தார். அடுத்த பாசுரம் ஆடை, 3வது உந்தி, 4வது உதரபந்தம், 5வது திருமார்பு, 6வது திருக்கழுத்து. இப்போது பெருமானுடைய வாய் ஆழ்வாரை பிடித்து இழுக்கிறது. கழுத்துக்கே பாடல் பாடினீரே, இந்த வாய்தானே சரமஸ்லோகம் சொல்லித்து, இதுதானே திருமந்திரத்தை உபதேசித்தது, இதுதானே துவய மந்திரத்தை உபதேசித்தது, பகவத்கீதை முழுவதும் இந்த வாய்தானே உபதேசித்தது. உங்கள் யாரை பார்க்கச்சேவும் புன்சிரிப்பை உதிர்ப்பதும் இந்த வாய்தானே. ஆகவே நமக்கொரு பாட்டு பாடும், இங்கு வாரும் அப்படின்னு திருவாய் பிடித்து இழுத்தது. செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. ஐயோ, பாடகர்கள் ஐயோங்கிறத 2 அர்த்தத்தில் சொல்லலாம். ஒரு பொருள் இழந்தோமேங்கிற துன்பத்தில் சொல்லுவார்கள். அல்லது ஐயோன்னு சொன்னால் என்ன ஆச்சரியம், என்ன ஆனந்தம், இப்படி நடக்குமாங்கிற வியப்பிலும் சொல்லலாம். ஒரு பாட்டு கச்சேரி கேட்கறதுக்கு போகிறோம். பாடகர் ரொம்ப நன்னா பாடினார், கல்யாணி ராகம் தோடி ராகம் ரொம்ப அழகாக பாடினார். பார்த்த உடனே கேட்குறவாளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். கொலை கொலை, இன்னைக்கு பாட்டு வித்வான் கொன்னுட்டாருன்னுவா. அவர் ஒன்றும் கொல்லவே இல்லையே, அவர் நன்னத்தானே பாடியிருக்கார். பின்ன கொலைன்னா என்ன அர்த்தம்? அதை ஆனந்தத்தில் சொல்கிறான்னு அர்த்தம். அதை போல செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. என்னுடைய சிந்தை என் உள்ளத்தை பெருமானுடைய வாய் கவர்ந்து விட்டது, திருடிக்கொண்டு விட்டது. நாம் ஒரு வஸ்துவை ஒன்றை கொண்டு எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது எதை எடுக்கணுமோ இப்போ எடுத்துனால், இப்போ பழத்தை எடுக்கிறோம், கத்தியை வச்சுன்னு நறுக்கணும்னு வச்சே கத்தி சட்டுன்னு கை விட்டு படுத்தினால் பழத்தை நறுக்க முடியாது. படகு ஏறி உட்காந்தா தான் நதியை தாண்டி போக முடியும். படகே கவுந்து போச்சுன்னா நதியை தாண்ட முடியாது. அதே போலத்தான் இப்போ ஆழ்வார் சொல்கிறார், என்னுடைய நெஞ்சத்தை வச்சு தான் உன்னுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் அனுபவிக்கணும்னு பார்த்தேன். ஆனால் என் நெஞ்சத்தையே உன்னுடைய வாய் கவர்ந்து விட்டதே, இனி எப்படி உன் அவயவங்களை அனுபவிப்பேன்? செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்தது. ஆழ்வாருடைய சிந்தனையே படுத்தினால் சிந்திக்கிறதுக்கு நெஞ்சு வேணுமே. நெஞ்சு இருந்தால் தானே எந்த அவயவத்தையுமே அங்கத்தையுமே அனுபவிக்க முடியும். அப்போ பெருமான்னு நினைக்கணும்னு ஆசை. ஆனால் நினைக்க வேண்டிய நெஞ்சத்தையே அவர் திருடின்னு போயிட்டார்னா அப்புறம் எப்படித்தான் நினைக்க? அதை நினைத்துத்தான் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் கூறுகிறார். செய்யவாய் ஐயோ என்னை சிந்த கவர்ந்ததுவே. பதவுரை பார்ப்போம். கையினார் சுரிசங்கனலாழியர் நீள்வரை போல் மெய்யினார். கையினார் கைகளிலே இருக்கும், கைகளில் பொருந்தி இருக்கும். ஆர்னா ஆறுதல், பொருந்தி இருத்தல். பெருமானுடைய வலக்கை இடைக்கைகளில் பொருந்தி இருக்கக்கூடிய சுரிசங்கு, சூரிய உடைய திருச்சங்கையும் பாஞ்சஜன்யத்தில் வரி வரியாக போட்டிருக்கும்.
அதை தான் சுரிசங்குங்கிறார். கையினார் சுரிசங்கு அனல் ஆழியர், இடது கையில் பிடிச்சுட்டு இருக்கிற பாஞ்சஜன்யம், வலது கையிலே நெருப்பை கக்கக்கூடிய சக்கரம். அனலாழியர் நீள்வரை போல் மெய்யனார், நீள்வரைனா பெரிய மலை, பச்சை மலை போல் மேனியோன்னு பெருமாளுது. அந்த திருமேனியை சொல்கிறார். இப்போ வலது கையில் சக்கரத்தையும் இடது கையில் சங்கத்தையும் அழகுறப் பற்றி இருப்பவனாய், நீண்ட மலை போலே பருத்து உயர்ந்திருக்கிற திருமேனியை உடையவராய், மெய்யினார். மெய்யனார்னு சொன்னால் மெய்னா உடலொல்லியோ, அப்போ மெய்யினார் நீள்வரை போல் மெய்யினார். துளபம் விரையார், துளபம் திருத்துழாய் துளசி, விரையார் அந்த திருத்துழாயினுடைய விரை மணம் பரிமளம், ஆர் மிக பெற்று. அப்போ பெருமான் சாத்தின் இருக்கிற திருத்துழாய் துளசியினுடைய மனம் நன்கு வீசுறதான், அது மிக பெற்று கமழ், அதனால் மனம் வீசுகிற நீள்முடி உயர்ந்த கிரீடத்தை சாத்தி கொண்டவராய். கையினார் சுரிசங்க அனலாழியர் நீள்வரை போர் மெய்யினார், துளப விரையார் கமழ் நீள்முடி. அப்போ பெருமானுடைய கிரீட்டத்தில் துளசி சுற்றி சாத்தப்பட்டிருக்கான். நீங்கள் திருமஞ்சனை சேவிச்சிருக்கொள்ளு, பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும்போது அப்போது பட்டு பீதாம்பரெல்லாம் களைஞ்சிடுவார், ஆபரணங்களை எல்லாம் களைந்து விடுவார், மஞ்சள் ஆடை தரித்து கொண்டு அப்படி அபயஸ்தத்தை வச்சுண்டு இடது கையில் கதையை பிடித்து கொண்டு நீண்ட ஒரு கிரீட்டம் சாத்திண்டு ஒரே ஒரு சரமா ஒரு மாலை துளசி மாலை தோளில் சாத்திருப்பா. அதை போல் கிரீட்டத்தையும் துளசி மாலை சாத்துவா. அப்போ அப்படியே சஹசிரதார தட்டு சங்கதாரே பத்மதார மூலம் ஜலமாக கொட்டும். அந்த தீர்த்தம் பெருமாள் பேரில் விழுந்து அந்த துளசி நனைந்து அவர் திருமேனி நனைந்து அவருடைய பரியட்டம் வஸ்திரமெல்லாம் நனைஞ்சு பார்க்கறதுக்கே கண்கொள்ளாமல் இருக்கும். அப்படிப்பட்ட அழகுதான் துளசிக்கு. கையினார் சுரிசங்க அனலாழியர் நீள்வரை போல் மெய்யினார், துளப விரையார் கமழ் நீள்முடி உயர்ந்த திருமுடியை உடையவராய், எம் ஐயனார் எனக்கு சுவாமியாய் அணி அரங்கனார், அரங்கத்துக்கே ஆபரணம் போல சேனிச்சுருக்கிறவர். உலகத்துக்கே திருவரங்கம் ஆபரணம், திருவரங்கத்துக்கு ரங்கநாதன் ஆபரணம். அதைத்தான் அணி அரங்கனார் திருவரங்கத்தில் கண் வளர்ந்தருளுபவராய், அரவின் அணமிஷ மேய மாயனார். அரவுன பாம்பு ஆதிசேஷன், அரவு இன் அந்த திருவனந்தாழ்வானாகிற இனிய படுக்கையில் பொருந்தி படுத்துருக்கிறவாய். அரவின் அணமிசை மேய, அந்த ஆதிசேஷ படுக்கையை விட்டு இவர் எழுந்திருக்க மாட்டார். அந்த அளவுக்கு பொருந்தி சேனிச்சிருக்கிறவரான மாயனார் ஆச்சரியமான செய்கைகளை உடையவர். நம் போன்றவர்களை திருத்தி பக்தி ஊற்றாரே, இதை விட பெருமாளுக்கு என்ன ஆச்சரிய செய்கை வேணும்? அரவின் அணமிஷ மேய மாயனார் அந்த ரங்கநாத பெருமாளுடைய செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. செய்யவாய் அழகிய செவந்த திருப்பவளமானது, வாய் என்னை என்னுடைய சிந்தை நெஞ்சை கவர்ந்தது, திருடிவிட்டது, கொள்ளை கொண்டு விட்டது. ஐயோ இனிமே எப்படித்தான் இந்த பெருமாளை அனுபவிக்கப் போகிறேன்னு தெரியவில்லையே என்று 7ஆம் பாட்டில் கூறுகிறார். வைகுந்தநாதனுடைய படியையும் ரங்கநாதனிடத்தே இந்த பாசுரத்தால் கண்டார். கீழே நம்ம ஒவ்வொரு பாட்டில் இங்கே கண்ணனையே பார்க்கிறார், ராமனையே பார்க்கிறார், திருவிக்கிரமனை பார்க்கிறார் என்று சொல்லிட்டு வந்தாரோ இல்லையோ. இப்போ உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற அது திருவிக்கிரமனுக்கு. அன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன், சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கிறவன் தலபத்துஜர ஓட்டி, இதெல்லாம் ராமனுக்கு. இப்போ சொல்கிற ஆச்சரியமான சரித்திரம், வைகுந்தநாதனையும் ஸ்ரீரங்கத்திலே சேவித்து கொண்டேன். அப்படியா? அதைத்தான் இப்போ அர்த்தத்தில் சாதிக்கிறார். தெப்பத்தை நான் நீஞ்சறதுக்கு போகிறச்சே தெப்பமே பறிபடுத்துனா அப்புறம் நீஞ்ச முடியாது. அதை போல் பெருமானை நினைக்கணுங்கிறதுக்காக உள்ளம் வச்சுருந்தேன், அந்த உள்ளத்தையே பெருமாளுடைய வாய் பறித்து கொண்டு போயிற்று. எப்படின்னு சொல்கிறேன். கையினார் சுரிசங்கு அனலாழியர், வலது கையில் சக்கரம் இடது கையில் சங்கத்தை பற்றி இருப்பவராய், அனலாழியர் நீள்வரை போல் மெய்யினார். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். நம்ம எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கோம், ரங்கநாதர் பெரிய பெருமாள் சயனத்தில் இருக்கார், அவரை நன்னா சேவிச்சிருக்கோம், பல முறை சேவிச்சிருப்பீங்களே. அவர் கையில் சங்க சக்கரம் இருக்கான்னா? அப்படி இல்லையே. வலது திருக்கையை மடித்து இப்படி கிரீடத்தை அடையாளமாக காமிச்சுட்டு இருக்கார், இடது திருக்கையை திருவடியை நோக்கி நீட்டின்னு இருக்கார். இவ்வளவுதான், 2 கை தான் பெரிய பெருமாளுக்கு. ஆனால் இங்கே பாட்டெல்லாம் ரங்கநாதருக்கு பெரிய பெருமாளுக்கு தான். கையினார் சுரிசங்க அனலாழியர்னு பாடுறாரே, ஏது சங்க சக்கரம்? 4 கையான்னு நான் படுத்துட்டு இருக்கிறவருக்கு. உற்சவமூர்த்தி நம்பெருமாளுக்கு தான் 4 கைகள், மூலவருக்கு 2 கை. அந்த கையிலையும் சங்கமும் இல்லை சக்கரமும் இல்லை. பின் ஆழ்வார் பாடுறாரேனால் 2-3 விதமாக அர்த்தம் சொல்லலாம். முதல் விஷயம், கையிலே சங்க சக்கரம் இல்லை வாஸ்தவம், ஆனால் பெருமாளுடைய கை ரேகை இருக்குது பாருங்க. நம்ம கையிலையும் ரேகை இருக்குது, பார்த்தா என்ன தெரிய போகிறது? இப்போ படுற கஷ்டம்லாம் தெரிய போகிறது.
ஆனால் பெருமானுடைய கையில் இருக்கிற ரேகை சங்கமாக பொறிச்சிருக்குமா, சக்கரமாக பொறிச்சிருக்குமா. அப்போ சங்க ரேகை, சக்கர ரேகை. அப்போ சூரி சங்கு அனல் ஆழின்னு சொன்னது சங்கு சக்கரங்களை பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம் இல்லை. கைகளிலே சக்கர ரேகையும் சங்கரேகையும் பொருந்தி இருக்கிறது. அதைத்தான் கையினார் சுரிசங்க அனலாழியர் என்று ஒரு அர்த்தம் கூறினர். இன்னொரு அர்த்தம், நாம் பார்க்குற கண்களுக்கு இந்த சுமார் பக்திக்கு 2 கை தான் தெரியுது. ஆனால் திருப்பாணாழ்வாருக்கு இருந்த பக்திக்கு 4 கைகளோட தரிசனம் கொடுத்தாரோ என்னமோ. நாம் யார் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தெரியல. ஆனால் அவருக்கு அவர் காட்டியிருக்காரோ என்னமையோ, அவர் காட்ட கண்டவரோ இல்லையோ. நாமெல்லாம் நாம் முயற்சி எடுத்து பார்க்கணும்னு போகிறோம். ஆனால் திருப்பாணாழ்வாருக்கு பெருமான் தான் அனுகிரகித்திருக்கிறார். அதனால் அவர் 4 தோளோடையும் விவசாயிச்சிருக்கலாம், 2 தோள்களோடையும் இருக்கலாம். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர், அவர் திருக்கோட்டியூரில் எழுந்துருள் இருக்கிறச்சே அனந்தாழ்வான்கிற ஆச்சாரியன் பட்டரிடத்தில் கேட்கிறார், வைகுந்தத்தில் பெருமானுக்கு 2 கைகளா 4 கைகளா வேணும்னு கேட்குறார். ஏன்னா பட்டருக்கு ஸ்ரீரங்கம் தான் உயிர். ஸ்ரீரங்கத்து பெருமாளை தான் சேவிப்பர். வைகுந்தத்துக்கே போனாலும் வைகுந்தநாதன்லாம் சேவிக்க மாட்டேன், ஸ்ரீரங்கத்து பெருமாள் வைகுந்தத்தில் இருந்தால் சேவிப்பேன். அந்த அளவுக்கு பிடிவாதமாக இருந்தவர் வேணும்னு அனந்தாழ்வான் கேட்குறார், வைகுந்தத்தில் 4 கைகளா 2 கைகளா, சதுர்புஜனோ திபுஜனோ? பட்டர் தெரிவித்தாராம், 4 கைன்னும் பிரமாணம் இருக்குது, 2 கைன்னும் புஸ்தகத்தில் இருக்குது, 2ம் இருக்குமா இருக்கும். அப்போ மீண்டும் அனந்தாழ்வான் கேட்குறார், 4 கையை நீர் விரும்புவீரா 2 கையை நீர் விரும்புவீரா? அப்போது பட்டர் சொன்னார், அவர் 4 கைகளோடு இருந்தார்னா எங்கள் உற்சவர் ரங்கநாதன் நம்பெருமாள்னு நினச்சின்னு சேவிப்பேன். அவர் 2 கைகளோடு இருந்தார்னா எங்கள் மூலவர் பெரிய பெருமாள் ரங்கநாதன் நினச்சின்னு சேவிப்பேன். ஆக மொத்தத்தில் மூலவருக்கு 2 கை, உற்சவருக்கு 2 கை, எப்படியோ ரங்கநாதனைத்தான் அங்கே போனாலும் சேவிப்பேன்னு சொல்லியிருக்கணும்னால் அது அவர்களுக்கு அவன் கொடுத்த காட்சி. கையினார் சுரிசங்க நலாழியர் நீள்வரை போல் மெய்யினார், நீண்ட மலை போன்ற பருத்த திருமேனி, பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதான்னு பாசுரமொல்லியும். நீள்வரை போல் மெய்யினார், ஒப்பனை அழகு, திருமேனி அழக சொல்லிட்டார், கையில் பிடிச்சின்னு இருக்கிற ஆபரண அழக சொல்லிட்டார். இனிமே சாத்தின் இருக்கிற துளசியை பற்றி சொல்ல போகிறார். துளப விரையார் கமழ் நீழ்முடி எம் ஐயனார் துளபம் துளசி, ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசுனையன் கில மௌலிகி. துளசியை தரித்திருக்கிறவர் தான் முழுமுதற் கடவுள், நீண்ட கிரீட்டம் சாத்தின்றிருக்கிறவர் முழுமுதற் கடவுள் என்றெல்லாம் வேதாந்தம் கூறுகிறது. ஆக நானே பரதேவதை பரதெய்வம் அப்படிங்கிறத அடையாளம் காட்டுவதற்காக துளசியை தரிச்சின்றிருக்கார். அப்படிப்பட்ட துளப விரையார் கமழ் நீழ்முடி எம் ஐயனார், அந்த துளசி மணம் கமழ்கிற நீண்ட திருவபிஷேகம் கிரீட்டத்தை சாத்தின்றிருக்கிறவர் எம் ஐயனார், எனக்கு உறவுக்காரர், எம் ஐயன், என் ஐயன் என் ஐயனார்னு சொன்னாலே எனக்கு சுவாமி, எனக்கு எல்லாவித உறவுமாகவும் இருக்கிறவர். எங்கோ வைகுந்தத்தில் இருக்கிறவர் இல்லை, பக்கத்தில் அணி அரங்கனார். அணித்தாகனா அருகேன்னு அர்த்தம். வைகுந்தம்னா ரொம்ப தள்ளி இருப்பார், ஆனால் பக்கத்திலே எனக்கு உறவு, எனக்கு பிராப்தி, எனக்கு உரிமை இருக்குது, நாம் போய் பிரார்த்திக்கலாம். வைகுந்தத்துக்கு நாம் போய் நிற்க முடியுமா? பார்க்கடலுக்கு நாம் போக முடியுமா? அரங்கத்திலிருந்தால் நாம் போக முடியும். உலகத்துக்கே திருவரங்கம் அணியாய் அரங்கத்துக்கு பெருமான் அணியாக உள்ளார். அணி அரங்கனார் அரவின் அணமிசை மேய மாயனார். அந்த ஆதிசேஷ படுக்கையில் படுத்தா 6 மாதம் தூக்கம் வராதவன் கூட தூங்கி படுவான். அதனால தான் விடாமல் இந்த பெருமாள் சேனிச்சுன்னு இருக்கார் போல் இருக்கு. மேய மாயனார் ஆதிசேஷனில் படுத்துன்னு இருக்கிறதுல என்ன மாயம் பார்த்துவிடும்? என்ன மாயம்? அவர் நேர மேலே பார்த்துட்டு இருக்காரா, ஒரு கழிச்சு நம்ம நோக்கி படுத்துட்டு இருக்காரா, கண்டே பிடிக்க முடியாதான். ஏன் இப்போ போய் பார்க்கலாமே, சட்டுன்னு ஸ்ரீரங்கத்துக்கு வண்டி பிடிப்போம், போவோம், சேவிப்போம். அவர் மல்லாக்க சேனிச்சுட்டு இருக்காரா, ஒரு கழிச்சு சேனிச்சுட்டு இருக்காரா, கண்டுபிடிச்சு விடலாமே என்னால் முடியாது. அவர் காட்ட கண்ட திருப்பாணாழ்வாருக்கே நேரப்படுத்துட்டு இருக்காரா, ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்காரான்னு தெரியலன்னா நாமெல்லாம் இந்த ஊனக்கண்ணை கொண்டா பார்த்துட்டு போகிறோம், கண்டுபிடிக்கவே முடியாதான். ஆனால் சேவிச்சா துளி அவர் நம்ம நோக்கி திரும்பி சேனிச்சுட்டு காப்பில் தான் இருக்கும். அதான் அவருடைய மாயம். கிடந்ததோர் கிடை அழகு சயனத்திலேயே நம் உள்ளத்தை ஈர்ப்பவன் கண்ணன். அரவினமிச மேய மாயனார் செய்யவாய் ஐயோ, அந்த பெருமானுடைய செய்யவாய் தான் என்னை ஈர்த்தது. இது வரைக்கும் ஏதோ துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன், ஏதோ பெண்ணினுடைய வாய்க்கு ஆசைப்பட்டிருக்கேன், ஆணனுடைய வாய்க்கு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ தான் பெருமானுடைய செய்ய வாய்க்கு ஈடுபட்டேன். ஐயோ, அந்த அதரமும் சிவப்பும் அனுபவிக்கவே முடியலையே. வெளியில் இருக்கிற கருநிலமேனி நீளமாக இருக்கா, உள்ளே முத்து பல்வரிசை வெளுப்பாக இருக்குது, அதுக்கு நடுவில் இருக்கிற ஷகப்பு அப்படியே பவளவாய் பவளத்துண்டத்தை வச்சிருக்காப்புல ஷகப்பு.
இதெல்லாம் சேர்ந்து என்னை எவ்வளவு தூரம் அனுபவிக்கே ஒட்டாத பண்ணுறதே. வெளியில் எப்படி கருநீலமாக இருக்கார், உள்ள வெளுப்பாக இருக்கார், அப்படி பவளத்தில் சகப்பாக இருக்கிறார். செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே, என்னுடைய நெஞ்சையே பறிகொடுத்து விட்டேன். இது என்ன அநியாயம். ரொம்ப கெட்டியாக கல் போல நெஞ்சு இருந்தது, அதை பெருமாள் உருக்கி விட்டார். சரி உருகி அனுபவிக்கலாமே நினச்சிருந்தேன். உரிக்கிற நெஞ்சே பால் குடிக்கிறாப்பில் அவரே குடிச்சிட்டும் போயிட்டார். கல்லாக இருந்த நெஞ்சை உருக்கினார். இப்போ அது அப்படியே இழகி படரசமாட்டம் இருக்குது, அதையும் அவரே சாப்பிட்டுட்டு போயிட்டார். செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்பது 7வது பாசுரம். ஆழ்வார் பெருமானுடைய திருவாய்க்கு அகப்பட்டார். இந்த வாய் திறந்து தான் பெருமாள் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். மாசுச்சகா, சம்சாரத்தை கண்டும் பாபங்களை கண்டும் பயப்படாதே, நான் ரட்சித்து கொடுக்கிறேன். அதை சொல்கிறதுக்கு அந்த வாய் மலர்ந்தது பாருங்க, தாமரை பூத்தாப்பில் இருந்துதான். சொல்லிட்டு வாய் மூடிண்டாரோ இல்லையோ, தாமரை மூடிண்டாப்பில் இருக்கான். அந்த வாய் வார்த்தையான மாசுச்சகாங்கிறதை நம்பித்தான் நாம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு 7ஆம் பாட்டு முற்று பெறுகிறது. இனிமேதான் முக்கியமான திருக்கண்களை பாடப்போகிறார். காத்திருப்போம்.